நடிப்பதிலும் பொய் சொல்வதிலும் அன்புமணி தரப்பினர் சிறந்தவர்கள் என்று பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் விமர்சித்துள்ளார். திண்டிவனம் தைலாபுரம் தோட்டத்தில் ராமதாஸ் மூத்த குடிமக்களுக்கான தேர்தல் வாக்குப்பதிவை வாக்குச்சீட்டு முறையில் செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அன்புமணி கோமாளி வேஷமிட்டு பொய்யாக பேசி தனது குடும்பத்தை சிதைத்து சின்னாபின்னமாக்கி விட்டதாக கூறினார். அன்புமணியின் மனைவி சௌமியாவும் பாமக நிர்வாகிகளை விலைக்கு வாங்கி தன்னை நேசிப்பவர்களை திட்டமிட்டு அவர்களது கூடாரத்திற்கு அழைத்துச் சென்றதாக ராமதாஸ் தெரிவித்தார். நடிப்பும் பொய் பேசுவதிலும் மிக சிறந்தவர்கள். பூசாமல் பொய் பேசுவார்கள். அன்புமணி பொய் மூட்டை மூட்டையாக பொய் வைத்திருக்கிறார். பொய் மூட்டைகள் அவருக்கு விடுவார். இதைத் தொடர்ந்து தைலாபுரம் தோட்டத்தில் செய்தியாளர்களை சந்தித்த பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி, ராமதாசிடமிருந்து அன்புமணியை தான் பிரித்து விட்டதாக கூறுவது வேதனை அளிப்பதாகவும், அன்புமணியின் மகள்கள் தன் மீது வைக்கும் குற்றச்சாட்டு ஒரு நாடகம் என்றும் இந்த நாடகம் எடுபடாது என்றும் தெரிவித்தார். அன்புமணி இவ்வளவு ஐயாவுக்கு துரோகம் பண்ணிட்டாருங்கிறது எல்லாருக்கும் தெரியுது. ஆனா கிராமத்தில் இருக்க சாதாரண மக்களுக்கு, அடித்தட்ட மக்களுக்கு அந்த செய்தி புரியுது. இந்த பெண்கள் போய் ஜி.கே. மணி எங்க அப்பாவையும் தாத்தாவையும் பிடிச்சிட்டாரு, எங்களை பார்க்க உள்ளன்னு சொன்ன உடனே அவங்க ஏதோ உண்மைதான் நினைச்சிட்டு சில பேர் கண்ணீர் வடிக்கிற மாதிரி காட்சி. எவ்வளவு பெரிய நாடகம்! நாடகம் நீண்ட நாளைக்கு எடுபடாது. உங்களுக்கு அப்பா வேணும்னா, தாத்தா வேணும்னா நேரம் வந்து பாருங்க. நாங்கெல்லாம் தடையா இருக்கோம். எதுக்கு தடையா இருக்கிறோம்?